எங்க இந்த பணக்கார வீட்டோட உண்மையான பொண்ணு பல வருஷம் கழிச்சு திரும்பி வரா. அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யறவங்கல ஒரு சில பேரு இவளை பார்த்தாவா இந்த வீட்டுல இருந்து சின்ன வயசுல தொலைஞ்சு போன பொண்ணு மாதிரி இருக்கு, அவளும் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி தப்பு காசி பேசுறாங்க. இப்ப அதை லைட்டா காது பட கேட்ட இந்த பொண்ணு அவங்க கிட்ட போயிட்டு என்ன பத்தி தெரியாமலே தப்பு காசி பேசுறவங்க வாயில இருந்து எலுமிச்ச பழ வாந்தியா வரும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனா அவ அப்படி போன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட வாயில இருந்து எலுமிச்ச பழமா வந்துகிட்டே இருக்கு. கடைசியில மயக்கமே போட்டு கீழே விழுந்துடுறா. இந்த பொண்ணு சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டதால இந்த பொண்ணோட அப்பா ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. இவளை யாரு இங்க கூட்டிட்டு வந்தது, இவ இருந்த இடத்தையே கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துட்டு வந்த அந்த பையனோ பொண்ணு பயங்கரமா கத்துறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு டென்ஷன் மட்டும் தான் ஆவரா. அதுக்கே வீட்டுல இருக்க விலை வந்து ஜாடி ஒண்ணு கீழே வந்து உடஞ்சிருது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கே நாம நினைக்கிற மாதிரி இவ ஒன்னும் நார்மலான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு புரிய வருது. ஆக்சுவலா இந்த பொண்ணோட வாயால என்ன சொன்னாலும் அப்படியே நடந்துரும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இவள சின்ன வயசுல இருந்தே ஒரு கிராமத்துல இருக்க மக்கள் தான் பார்த்து வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால இந்த பொண்ணு கிட்ட பார்த்து உசாரா தான் இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணோட உண்மையான பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்ததும் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வாங்கி குத்து உடம்ப நல்லா பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க டாட்டா காமிச்சு அமுச்சு விடுறாங்க. அப்படி இவ போனதுமே பிபி தான் ஊதி தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு இவ போனதை நினைச்சு கொண்டாடுறாங்க. கார் ஓட்டிட்டு வரவனுக்கு ஊர் மக்கள் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி இருந்தா அவளும் இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலுமே இவங்களுக்குள்ள சரியா ஒத்து போவதால இந்த பொண்ணு உட்காந்துட்டு ஜாடி கீழே விழுந்து உடைய கண்ணாடி உடையன்னு சொல்லிட்டே இருக்கா பாருங்க. வீட்டுல இருக்க ஒரு பொருளா கீழே விழுந்து உடஞ்சிட்டே இருக்கு. ஏமா நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அமுச்சு விடுறாரு. இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணு கிட்ட ஒன்னு நாளைக்கு பொண்ணு பக்கம் ஒருத்தன் வருவான், அவன் கொஞ்சம் பிசிக்கலி டிசேபிள் தான், இருந்தாலும் பணம் அதிகமா இருக்கு, அதனால நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டா இருக்கும், நீ கண்ண மூடின்னு ஓகே சொல்லு அப்படின்றாங்க. இங்க இந்த பொண்ணு டைரக்டா அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிடுறா. இப்ப நடுவரா அம்மாவை கூட்டு வந்து ரூம் காலி பண்ண சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ஆனா இவ என்ன சொல்லியும் இந்த ரூம் எனக்கு பிடிச்சு போச்சு நான் போக மாட்டேன்றா. இதனால டென்ஷன் ஆயிட்டு அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கல்ல அவன் இந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து வெளியே போடின்றான் பாருங்க. இவ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. இப்ப வீட்டுல இருக்க போட்டோ எல்லாம் கீழே வந்து உடையுது. சரி போய் தொலை, இந்த ரூம் தானே வேணும் உனக்கு எடுத்துக்கோன்னு சொல்லி விட்டுறாங்க. மறுநாள் காலையில எல்லாம் ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணி மாப்பிளைக்காக வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல மாப்பிளையே வந்துடுறாரு. பார்த்தா அழகா நடந்து வராரு. டிசேபிள்னு சொன்னீங்க என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. வந்தவர் டைரக்டா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கையை திருப்பி காட்ட சொல்றாரு. பார்த்தா ஒண்ணுமே இல்லையா, சரின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாரு. ஆக்சுவலா இவரு சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணோட கையில ஒரு மார்க் இருக்குமா, அந்த பொண்ணு தான் நான் பெருசாகி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல. இப்ப தொலைஞ்சு போயிட்டு திரும்பி வந்தா பாத்தீங்களா இந்த பொண்ணு தான்.